மத்திய கிழக்குல ஒரு பெரும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன் ஈரான் இந்த குவைத், பஹ்ரைன் மீது இப்படியான தாக்குதல்களை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய வணிக கப்பல், தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மீது அமெரிக்கா மிக கடுமையான முறையில தாக்குதலை மேற்கொண்டாங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஈரான் குவைத் மீதும், பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்தியது. இதுல குவைத்ல இருக்கின்ற விமான நிலையம், இந்த விமான நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. பஹ்ரைன்ல மக்கள் நடமாட்டம், குடியிருப்புகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக பஹ்ரைன் ராணுவம் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய 5வது கடற்படை பிரிவு பஹ்ரைன்ல இருக்கு. அந்த கடற்படை பிரிவின் மீது தான் அவங்கள இலக்கு வைத்து தான் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்தினோம். குவைத்ல அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் விமான நிலையம் ஒன்று இருக்கு. அந்த விமான நிலையத்தை இலக்கு வைத்து தான் நாங்க தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. குவைத்ல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 63 பேருக்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஈரான் மேற்கொண்ட இந்த தாக்குதல்ல நிறைய ட்ரோன் தாக்குதல்கள இடைவெளியில இடைமறித்து அழிச்சதால மிகப்பெரிய ஒரு சேதம், உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. அத்தனை ட்ரோன்களும் போய் அந்த நாட்டுல விழுந்திருந்தா நிறைய உயிரிழப்புகளும், சேதங்களும் ஏற்பட்டிருக்கும். அமெரிக்காவும், ஈரானும் இப்படி சண்டை பிடிக்கிறதால, குவைத்தும், பஹ்ரைன் மாத்திரம் பாதிக்கப்படுற போறல்ல. மத்திய கிழக்குல இருக்கின்ற அண்டை நாடுகள் நிறைய மிக மோசமான முறையில பாதிப்பை எதிர்கொள்ளும். இந்த போர் இப்படி நீடிச்சுட்டு போனா, அது பரவி பரவி மத்திய கிழக்கு ஏனைய நாடுகளுக்கும் பரவி, மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும், வறுமையையும், பொருளாதார சிக்கல்களையும் உலகம் எதிர்கொள்ளும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னா, சர்வதேச நாடுகள் இதுல முழுமையாக தலையிட்டு, ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு, எப்படியாவது அமெரிக்கா, ஈரானுக்கு இடையில நடக்கின்ற இந்த யுத்தத்தை நிறுத்தணும். இல்லை என்று சொன்னா, இப்ப நடக்கிற இந்த விஷயம் மிகப்பெரிய போர் சூழலை, உலக அழிவுகளை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாக அமையும். இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படி என்பதுல மாற்று கருத்தே இல்ல. அமெரிக்கா, ஈரானுக்கு இடையில் நடக்கிற இந்த போரை எப்படியாவது நிறுத்தி சமாதான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து, ஏதோ ஒரு உடன்படிக்கைக்கு உடன்பட்டு, இந்த போரை நிறுத்தினால் மாத்திரம்தான் உலகம் எதிர்நோக்கப் போகின்ற மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களையும், அழிவுகளையும் தவிர்க்க முடியும்.